இதோட பக்குவம் நானே கேக்குறேன் பாரு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இப்படி இப்படி சொல்லி போடாத. எப்படி இதான பரோட்டா இதான எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தமிழினிங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஊருக்கு போயிருந்தப்போ வந்து அங்கே காலையில் வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் திடீர்னு நைட்டு வந்து தோணிச்சு சரி தோசை இட்லிக்கு முதல்ல டிஃப்ரெண்ட்டாக பரோட்டா போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் போட்டிருக்கிறோம். போன லாக்டவுனில் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த லாக்டவுனில் தான் போடுறோங்க. நாங்கள் வந்து அண்ணன் தம்பி எல்லோரும் வந்து சேர்ந்து ஜாலியாக வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகுது இந்த விலாகு. எல்லோரும் சேர்ந்து தான் வந்து போட்டாங்க பரோட்டா. அப்புறம் வந்து இது வந்து நைட் டைம் போட்டது அப்படிங்கிறதுனால வந்து வீடியோ வந்து அவ்வளோ ஒன்று பிரைட்டாக தெரியாது. கொஞ்சம் இருட்டாக அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வீடியோ ஆனால் வந்து ரொம்ப காமெடியாக என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருக்க போகுது. சரி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என்னென்ன வேணும் பேசுறதுக்கு? வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம மேக்கப் எல்லாம் போட்டு வரோம். நான் எடிட்டிங்கில் நல்லா காமிக்கிறேன். நாங்கள் வாங்கின மைதா மாவு 1 கிலோ தாங்க. அதுக்கு வந்து நாங்கள் பரோட்டாக்கு எக்கெல்லாம் எதுவுமே போடல, முட்டை எதுவுமே போடல, எண்ணெய் மட்டுமே ஊற்றி பிசைஞ்சிருந்தோம். முட்டை வந்து எங்ககிட்ட இல்லை அப்போதைக்கு, அதனால் வந்து நாங்கள் போடல. ஆனாலும் வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நினச்சா. ஆனால் சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. ஆயில் மட்டும் ஊற்றி நல்லா வந்து ஆயில் ஆயில் நம்ம நல்லா தேய்க்கும் போதெல்லாம் வந்து ஆயில் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி நல்லா போட்டங்காட்டி சூப்பராக இருந்துச்சு. அதனாலயா இல்லை பரோட்டா மாஸ்டர்னாலையா தெரியல. அதுக்கப்புறம் வந்து சால்ட் சேர்த்திட்டோம். அதுக்கப்புறம் சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டோங்க. சேர்த்திட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பக்குவத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணி ஒரு டைம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வச்சுட்டு எது மாதிரி ஆயிடுச்சுடா? டே உனி மாவு இல்லடா, ஆனா கிடக்குது. விட்றா சாப்பிட்றதுன்னு நம்மளுக்கு 2 பேர்த்துக்கு மட்டும் நல்லா சப்பாத்தியை நல்லா பரோட்டாவும் போட்டுக்கலாம். இவங்களுக்குலாம் அது காஞ்சது வர மச்சானுக்குலாம் கிடையாது. மச்சானுக்கு தான் ஃபஸ்ட்டு கடைசி குவாலிட்டி. ஒரு பிறந்தவனா இருந்துட்டு நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இவனே போதுங்க, இவனே தெரியுமா பண்ணுவா, இவனே போது இந்தாங்க இவ்வளோ அடிங்க அடிங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். எங்க அக்கா பாவம் அக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா, வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறியா? இல்ல உடனே வாரமான கூப்பிட்டுருவியா? என்ன அடி வாங்க இந்த வாரம் வாரமே வரல. எங்க அக்கா அழுக சுத்தமே கேட்கல. இன்னும் 2 போடு மாப்பிள்ள நல்லா கேட்டு பாரு, அழுவ சுத்தம் கேக்குது. நாலு பேர் சத்தம் கேக்குது மாப்பிள்ள. இன்னைக்கு தான் உங்க அக்கா ரெஸ்ட் விட்டா. இல்ல அப்படியே ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வச்சுட்டாங்க. ஆண் வந்து 6 நாள் வேலைக்கு போய் 1 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வீட்டுல இருக்கிற. ஆனா பெண்கள் வந்து 6 நாளும் வீட்டுல வேலை செஞ்சுட்டு 1 நாள் அவுட்டிங் போலாம்னு இருக்கிறாங்க. இது 2 பேத்துக்கும் இடையில வர்ற சண்டை தான் சண்டே. இவ்வளவுதானடா? டேய் இந்த ஆயிலுக்கு தான் நீ வந்து ஆயில் வேணும் ஆயில் வேணும். அடுத்த ரவுண்ட் ஆயில்ல இருக்குதுல. ஓகே ஓகே. இது எவ்வளவு நேரம் அப்படியே மூடி வைக்கணும்டா? 1 மணி நேரம். 1 மணி நேரம். 99 நிமிஷம். இதோட பக்குவம் 59 நிமிஷம்.
நானே கேக்குறேன் பாரு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன? பரோட்டா சாப்பிடாம இன்னைக்குல யாரும் தூங்க போக கூடாதுங்க. 2 பரோட்டா கத்தி கொதறி எடுத்துட்டு இல்ல ரஜினியா முடியாது. அப்பா ராசா எந்த எங்கிட்ட இருக்கிற மாவை வச்சு இட்லி சுட்டுட்டு வந்துருக்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் சரி வாங்க அடுத்ததுக்கு அடுப்பு போய் ரெடி பண்ணலாம். உனக்கு ரெஸ்டடா? 1 hour கழிச்சு இருக்கு போகுது. இது இருக்காதா? மாவு 1 மணி நேரம் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா வந்து ஊறிடுங்க. ஊறினதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு நம்ம பீஸாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு கவி பிடிக்கிற மாதிரி நல்லா உருண்டை பிடிக்கணும். பிடிச்சிட்டு அதை வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடணுங்க. அப்படி வைக்கும்போது அது ஒரு டைம் வந்து நல்லா கொஞ்சம் பஃப்னு கொஞ்சம் உப்பி வரும். அதுக்காக அப்படி வைக்கணும். 1 hour கழிச்சிட்டுங்க நம்ம இந்த மாதிரி பரோட்டா மாவை வந்து பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதை வந்து அப்படியே ரோல் பண்ணி நல்லா பலூன் மாதிரி கவி வந்து சும்மா சூப்பராக பிடிச்சிட்ருக்கான். அந்த மாதிரி வந்து அழகாக வந்து ரவுண்டாக எடுத்து பலூன் மாதிரி எடுத்துடணும். எல்லாம் பிடிப்பாங்க, நானும் பிடிக்கிறேன். கொஞ்சம் அப்படி பிடிச்சாதான் நல்லா பிடிச்சி ஊறணும். பிடிச்சி அங்கே ஊற வச்சுக்கணுமா? நல்ல எண்ணெய் விட்றா. கத்தி இருக்குதாம். கத்தி கடிச்சிருச்சாம்மா. பலூனாட்டு எடுக்கிறியடா வெளியில் எடுக்கும்போது. வருங்கால பரோட்டா பயங்கரமாக மாஸ்டராக வயிறு ஏடுறதுடா. இது என்ன இருக்கு? ஸ்விக்கி மாதிரி ஆர்டர் பண்ணா மட்டும்தான் வரும்னு வீட்டில் வச்சு போட்டா. அட இது கோயில அவங்க கடையில் வந்து கேக் ஆர்டர் வந்து பயங்கரமாக இருக்குதாம்மா. யார் இது? கோயிலாங்க கடையிலேயே வந்து கேட்குறாங்களாம்மா கேக் கிடைக்குமா. நீ எங்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் பண்ணி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு. திங்கிற மாதிரி கேட்பாங்க, பார்க்குற மாதிரி. பர்த்டேக்கு வெட்டுறதுக்கு தான் கேட்குறாங்க. என் கேக்கு சூப்பராக இருக்கும். பர்த்டே கேக் பார்த்து வெட்டிட்டு சாப்பிடணும், சும்மா பார்க்கறதுக்கு மட்டும் கேக் கிடைக்கும். குப்பி கிராமினி தமிழினிடா, கிராமினின்னு சொல்லிட்டு என்னை கேவலப்படுத்தாதடா. எனக்கு சொல்லி கொடுறாங்க, நான் போட்டு பழகிட்டேன். ஏன்னா வருங்காலத்தில் ஏதாவது புரோட்டா கடையில் ஆரம்பிச்சிடலாம். இல்லை நம்ம 2 பேரும் செஞ்சு வந்து கிராமத்தில் வாழையில வச்சு மடிச்சு எப்போ எப்படியா புளிங்க எடுத்து எண்ணெயில் போட்டு முக்கி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, டக்குன்னு வேலையாகும். நல்லா அமுத்து. எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயில் ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நல்லா இருக்கும். 2 பரோட்டா மாஸ்டரும் எண்ணெய்க்குள்ள விடக்கூடாது. அதுக்கு வந்து நம்மள மாதிரி எனக்கு வீடியோ எடுக்க டிஸ்டர்பன்ஸ் பண்றீங்க. இடமே வத்துல நீ என்ன வேணாலும் போட, நான் வாய்ஸ் கேர மாத்திக்கோ. குக்கு வீத்து கோமாளிகள். இவர் குக்கு, இவர் கோமாளி. மச்ச இங்க பாருங்க, இவங்க குக்கு வித் கோமாளிகளாமா. இவர் குக்கு, இவர் கோமாளியாமா. பாப்பா ஏன்டா இல்ல வைக்கிறதுக்கு இடம் தீந்து போச்சு. ஒண்ணும் பண்ணது ஒட்டாதா? ஓடுறா இல்லைன்னு அது போடுறா இல்ல வர்றதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். ஓடுறா இல்லைன்னு காலையில அக்காளி பார்சல் பண்ணி கொடுத்தா அவன் 10வது என்னமோங்கிறிய 10வதுங்கிறானா? இப்படி சொல்லி போடாத. எப்படி இதானுங்க பரோட்டா, இதானுங்க. ஓ நோ, பரோட்டா சுட்டதுக்கு அப்புறம் சொல்லணும். இப்படி இந்த மாதிரி இந்த முட்டையில பெருசு பெருசா இருக்குது. இது மச்சான் உப்பிங்களா? இது உப்பிச்சு
இப்பதான் பக்குவத்துக்கு வந்திருக்குங்க. உப்பு தஞ்சாரு மாப்பிள, சின்ன சின்னதா போடுங்க மாப்பிள. இத்த சோடு போட்டீங்கன்னா அப்புறம் புரோட்டா பெருசா போயிடுது. பெருசா இருக்குல்ல, எங்க இருக்குன்னு வச்சியா? பூரி பெருசா இருக்கிறதெல்லாம் உங்களை மாதிரி சின்ன பையனுக்கு. ஏன்னா புரோட்டா போட சப்பாத்தி ஓட்டு கொடுக்குறீங்க தெரியல. இல்லண்ணா, மாவு அடியில போய் உப்புற மாதிரி வரும். இது புது புதுன்னு வருது. ஆமாடோ. என்னமா கண்டுபிடிச்சு இல்ல அவன் அமுத்துலேடி மறுபடியும் இருந்த நிலைமைக்கே வருது, பல்லு லப்பர் மாதிரி. இப்போ நம்ம உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சாச்சுங்க. வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா தேய்ச்சி எடுக்கணும். நம்ம ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ பாடு கை கழுவுற. அடுத்த ரவுண்டு தேப்பு கட்ட இல்ல. நீ எல்லாம் என்ன ஏன்டா இந்த கல்லுக்கு என்னடா குறைச்சு? நாங்க ஒரு கேவலமான அடுப்பு ரெடி பண்ணிட்டு வந்தோம். பரோட்டாவை தேய்க்கிறதுக்குள்ளே நமக்கு அடுப்பு வந்து ரெடி பண்ணி கலர் நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. யார் வீச்சு யார் தேப்பு? நான் தேய்க்கிறேன். தேய்க்கிறியா? எப்படி வீசுறேன்னு எனக்கு தெரியாது. அதான் பார்த்தேன். நீ நான் வீசுறேன். தேய்க்கிறதும் தெரியாது, இருந்தா தேய்க்க சுலபமா கசிக்கலாம். ஓகே. அனுபவம் இல்லை, தேய்ச்ச அனுபவங்கள் இல்லை. பட் ஓகே, தட்டுங்க. நீ தட்டு சேஃபா வரணுங்கிறதுல இல்லை. சொல்லுக்கா, நீ கேமராமேன் சொல்லு. அது ஒண்ணும் பண்ணாதுங்கம்மா. கல்லு சூடாகுதுன்னா ஒண்ணும் பண்ணாது. அது ஒண்ணும் பண்ணாது, இரும்பு தானே. என்ன பண்ணு, எண்ணெய் மட்டும் லைட்டா மேல தடவி விடுங்க. உருண்டையா வரணுங்கிறது இல்லையா டங்கி? உருண்டையெல்லாம் வரணுங்கிறது இல்ல. நீ சும்மா தேய்ச்சி குடிச்சினா அவன் தட்டிக்குவியா? இது மேல நீ தட்டி வச்சிரு. அது உருண்டை போட்டு வைக்கலடா, அது நீ வச்சுக்குவியா? ஓகே ஓகே, வீஸ் வீஸ் வீஸ். வேற லெவல். வேற லெவல்ரா. நம்ம உருண்டைக்கிற உருண்டை கவி. ஆமா, பிஞ்சு பிஞ்சு போகுது. அது ஒண்ணு பண்ணாது, போடுறேன். நல்லாதான் வரதா பாத்து கிராபிக்ஸ் கவி. அது எல்லாத்துக்கும் அது வத்தாது. சரி விடு, அதே வச்சுக்கோ. அது மேல எண்ணெய் விடணும். எப்பா எப்பா எம்மா என்ன எங்க கடத்திட்டு அந்த தட்டை தேடுங்க, இங்க வரணும், நானே எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து பரோட்டாவை தேய்ச்சி அதை வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் தேய்க்கணும். ஆனால் இதுக்கு வேலை பயங்கரமாக இருக்குது. ஒன் டைம் இதுவுமே அதுலேயே போட்டேன்டா. இந்த அடிக்கிறது இப்படிதான் அடிக்கணும். நம்ம தேய்க்கும் போது ஆயில் அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் வந்து பரோட்டா வந்து நமக்கு சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். அப்படியே என்னோட வியூவர்ஸ்க்கும் சொல்றா, இப்படி தள்ளிக்கணும் தேய்ச்சிட்டு. தள்ளி இப்படி கையில பிடிச்சு அடியில 4 பேர் அடியில கை பிடிச்சாச்சு. 4 பேர்ல இந்த கை இந்த கை இந்த கை இந்த கை இந்த கை அந்த கை இந்த கையா இந்த கை இந்த கையா இதுக்கு அப்படி வர வச்சு டேய் இந்த கைடா, உனக்கு தான அந்த கை. தள்ளிக்க தள்ளிக்கடா. அப்படிதான் கொஞ்சம் மெதுவா. டைம் அப். இல்ல இப்படி இந்த கை இப்படி பிடிச்சுக்கோ. மேல பிடிச்சுக்கிறது, இவன் கீழே பிடிச்சுக்கிட்டியான். இப்படி ரெண்டே ஒண்ணா அப்ப ரெண்டே பண்ணலாம். ஓகேடா ஓகேடா. மேல ஒரு கை கீழே சும்மா பிடிச்சிக்கிறது மட்டும்தானா? அவன் வந்து உனக்கு கீழே சொல்லி கொடுத்துட்டியா? அதுவே மேல ஒரு கை கீழே ஒரு கை. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா அது எண்ணெயில ஊறோம்டா. நீ எண்ணெய் தேய்ச்சி போடலாம். நீ எண்ணெய் போடணும், வரவாறு இருக்குது. எண்ணெய் நல்லா ஊறணும். எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சரி ஊற்றி போட்டுறேன்.
நான் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரியா என்னை ஏன் புரோட்டா மாஸ்டர் ஆக்கிட்டீங்க? ஒன்றும் தப்பு கிடையாது, விட்டுரு. மாஸ்டர் மாதிரி அப்படியே கை விட்டு அடிச்சிருக்கோம். அப்படியே ஒட்டி வச்சிடலாம் இந்த மாதிரி நடக்கு. அந்த தடத்தை இங்கே எடுத்து வைடா. ஒரு ரவுண்டாக எடுத்துகிட்டு அதை வந்து பூரிக்கட்டையை வச்சு லைட்டாக தேய்ச்சா போதுங்க. தேய்ச்சிட்டு வந்து நம்ம பரோட்டா கல்லில் போட்டுட்டு மேலே வந்து ஆயில் விட்டுட்டு ஆயில் விட்ட உடனே வந்து திருப்பிடணும். திருப்பிட்டு மறுபடியும் திருப்பி இருக்கிறதுக்கு வந்து ஆயில் விட்டு எடுத்துடணும். எடுத்துகிட்டு வந்து நம்ம பரோட்டா 4 பரோட்டா 5 பரோட்டா சேர்ந்த உடனே அதை வந்து ஒன்றா வச்சு தட்டிட்டு நம்ம ஹாட் பாக்ஸ் எதில் வேணாலும் எடுத்து போட்டு வச்சுக்கலாங்க. அடுத்தது நீ ரெடி பண்ணலடா. நீ சூடாகிடுச்சு. இன்றைக்கி நம்ம சூப்பராக விறகடுப்புலேயே வந்து எப்படி பரோட்டா போடுறதுன்னு பார்த்தோம். விறகடுப்பில் போடாமல் இருந்தால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். ஆனால் நான் தான் வந்து விறகடுப்பே வேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். பரோட்டா எல்லாமே ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சுங்க. ஆனால் வந்து டைம் ஆயிடுச்சு, டைம் 10 ஆயிடுச்சு. லேட்டாக தான் ஆரம்பிச்சு, அதனால் வந்து திடீர்னு முடிவெடுத்து பண்ணதுனால லேட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டு போய் அவங்கவுங்க வேலையை பார்க்க வேண்டியதாங்க. சரி, நீங்களும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, சூப்பரான வீடியோட பார்க்கலாம்.